நான் ஊடக சந்திப்பை செய்வதனுடைய பிரதான நோக்கு கடந்த 23/5/2024 அன்று ஒரு குழுவினர் என்னை கடத்தி சென்று தாக்குதல் நடத்திய விவகாரம். நபர் ஒருவர் அவர் கனவரப்பட்டி பிரதேச செயலகத்தினுடைய சமுத்தி கிளையிலே பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரச உத்தியோகத்தர் தங்களுடைய வீட்டுக்கு வருமாறு என்னை அழைத்து சென்றார். அதன் பிற்பாடு நாங்கள் அங்கு நின்றோம். ஒரு குழுவினர் வந்து தாக்குதல் செய்தார்கள். அந்த தாக்குதலின் பிற்பாடு அந்த தாக்குதல் நடத்திய குழுவினருக்கு மூவர், ஒருவர் தனியூட்டு பிரதேசத்திலே பிரபல எரிபொருள் நிரப்பு நிலையத்தினுடைய முகவர் வர்த்தகர், மற்ற நபர் அரச படைகளோடு கடந்த காலங்களிலே இயங்கிய தமிழ் தேசியத்துக்கு விரோதமான ஒரு ஆயுத குழுவினுடைய மத்திய குழு உறுப்பினர், மற்ற நபர் புலம்பெயர் தளத்திலே இருந்து இந்த நாட்டுக்கு வருகை தந்து நின்ற 3 நபர்களும் என் மீது தாக்குதல் நடத்தியவர்களிடம் பணத்தை கையெழுத்து அந்த தாக்குதலை ஊக்கப்படுத்தியிருந்தார்கள். 8ஆம் தேதி கிளிநொச்சியிலிருந்து 077-32-51-390 என்ற தொலைபேசி இலக்கத்தின் மூலம் ஒரு நபர் தொடர்பு கொண்டு யாழ் தேர்தல் தொகுதியினுடைய குறிப்பாக கிளிநொச்சி மாவட்டத்தை பிரதிநிதித்துவம் செய்கின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினருடைய பெயரை பயன்படுத்தி தான் அவருடைய ஆதரவாளர் என்று சொல்லியும் தான் என்னை கொலை செய்வேன் என்று சொல்லியும் தகாத வார்த்தைகளிலே மே தினத்தன்று ஒரு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டது. வரைக்கும் என் மீது தாக்குதல் நடத்திய அந்த குழுவினர் முள்ளியவளை நகர பகுதியிலே சுதந்திரமாக நடமாடிக் கொண்டிருப்பது என்பது சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டிய காவல்துறையினர் ஒரு தலைபட்சமாக செயற்படுகிறார்களா என்ற சந்தேகம் எனக்கு இருக்கிறது. எனினும் நான் நீதிமன்றத்தை நம்புகிறேன். நீதித்துறையை மதிக்கின்றவன் என்ற அடிப்படையிலே நீதிமன்றம் இந்த விடயம் முள்ளியவளை போலீசாருடைய அசம்பந்த போக்கு தொடர்பாக நடவடிக்கை எடுக்கும் என்று நான் நினைக்கிறேன். இதன் பிற்பாடு சில குரல் பதிவுகள் என்று சொல்லி என்னுடைய போனை தொலைபேசியை தாக்குதல் நடத்தியவர்கள் கையகப்படுத்தி இதுவரைக்கும் என்னுடைய கரங்களிலே அந்த தொலைபேசி கிடைக்கவில்லை. அதன் பிற்பாடு சில குரல் பதிவுகள் என்று சொல்லி என்னுடைய தொலைபேசியில் இருந்து யாரோடு எல்லாம் அவர்கள் பேசி என்னை போன்று அவர்கள் பேசி சில ஆடியோக்களை அவர்கள் வெளியிட்டிருப்பதாக நான் அறிகிறேன். தமிழ் தேசியத்துக்கு எதிரானவனாக என்னை சித்தரிப்பதற்காகவே அந்த சதி முயற்சி நடந்திருக்கிறது. நான் 3 வயதிலே அம்மாவை இழந்தவன். என்னுடைய அண்ணன் இந்த தேசத்தினுடைய விடுதலைக்காக போராடிய ஒரு மாவீரன். என்னுடைய சகோதரி விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டு தடுப்புக்கு சென்று வந்தவர். போரினுடைய அந்த நாட்களிலே விடுதலை புலிகள் இயக்கத்தினுடைய மேடைகளில் தான் நான் முதலாக பேச ஆரம்பித்தவன். இன்றைக்கு முகநூலிலே என்னை தேசியத்துக்கு எதிராக சித்தரிக்கிறவர்கள் குடும்பங்கள் அவர்கள் செய்யாத தியாகத்தை என்னுடைய குடும்பம் செய்திருக்கிறது. நான் இற்றை வரைக்கும் தமிழீழ விடுதலை போராட்டத்தில் அந்த இயக்கத்தின் மீது செறிவுடைகள் இருக்கலாம், ஆனால் அங்கு நிகழ்ந்த தியாகங்களை நான் உயிருக்குருவாக நேசிக்கிறவன். ஏனென்று சொன்னால் போரினுடைய இறுதி தருணங்களிலே 2 மாதங்களிலே நானும் களமுறையிலே ஒரு போராளியாக செயல்பட்டவன் என்ற அடிப்படையிலே போராட்டத்தை பற்றி தரைக்குறைவாக பேச வேண்டிய தேவை எனக்கு கிடையாது. யார் யாரோ எல்லாம் தேசிய தலைவர் என்று கொண்டாடியவர்கள், தமிழ் தேசியத்துக்கு முரணாக செயற்பட்டவர்கள் இன்றைக்கு தங்களை ஒரு புலி தேசியவாதியாக காட்டுவதற்கு என் மீதான வசைபாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். யார் யார் எனக்கு எதிராக பொதுவெளியிலே சமூக வலைத்தளங்களிலே தவறான செய்திகளை பகிர்ந்தார்களோ அவர்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை நான் எடுப்பேன். நான் இறுதியாக சொல்லி வைக்க விரும்புகிறேன். என் மீதான தாக்குதல் 2 தரப்புகளினுடைய கூட்டு முயற்சி. ஒன்று, முல்லைத்தீவிலே ஒரு பிரபஞ்சமான ஒரு நிர்வாகத்தை முறையற்ற விதத்திலே கைப்பற்ற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு குழு முயற்சியும், இன்னொன்று அரசியல் ரீதியாக முறையற்ற விதத்திலே தாங்கள் ஒரு தலைமைக்கு வர வேண்டும் என்ற விதத்திலும் செயற்படக்கூடிய 2 குழுக்களினுடைய ஒரு கூட்டு முயற்சி தான் என் மீதான தாக்குதல். நான் ஒரு விடயத்தை மிக தெளிவாக சொல்லுகிறேன். நான் தமிழ் தேசியத்திற்கு எதிராக செயற்பட்டவன் அல்லது தமிழ் தேசியத்திற்கு எதிராக பேசியவன் என்ற அந்த குரல் பதிவு என்னுடைய பதிவு என்று சொல்லி யாராவது ஆதாரபூர்வமாக நிறுவுவார்களாக இருந்தால் நான் தமிழ் தேசிய அரசியலில் மாத்திரமில்லாமல் அரசியல் பரப்பிலிருந்து விலகுவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். ஏனென்று சொன்னால் நான் முள்ளிவாய்க்காலினுடைய இறுதி தருணம் வரைக்கும் அந்த மண்ணில் இருந்தவன். இந்த விடுதலை போராட்டத்தினுடைய பலி எனக்கு 100% தெரியும். என்னுடைய அண்ணனுடைய கல்லறையிலே பூப்பட்ட தொடக்கம் அண்ணனுடைய
விதைகுழியிலே மண் போட்ட வரைக்கும் அந்த நினைவுகள் இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறது. எங்களோட படித்த பலரை இந்த தேச விடுதலைக்காக நாங்கள் கொடுத்திருக்கிறோம். போரினுடைய இறுதி தருணங்களிலே இந்த விடுதலை போராட்டத்திற்காக நானும் களமுறையில் நின்றிருக்கிறேன். எனக்கு வன்முறைகளின் மீது உடன்பாடு கிடையாது. ஆனால் எங்கள் மீது இந்த வன்முறை கையாளப்படுகிறது. இதற்கு காவல்துறையினரும் உடந்தையாக இருக்கிறார்கள். எனவே நான் மக்கள் தான் நான் அரசியலுக்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறேன். மக்கள் விரும்பினால் மாத்திரம் நான் அரசியலுக்கு ஒதுங்குவேனே தவிர எந்த தரப்புகளுக்கு மங்கி நான் திரும்பவும் சொல்கிறேன். முல்லைத்தீவிலே அந்த பிரபல்யமான நிர்வாகத்தை கைப்பற்ற துடிக்கிற தரப்பு கல்வியோ அல்லது அரசியல் ரீதியாக எங்களுக்கு எதிராக செய்யப்படுகிற ஒரு தங்களை தேசியவாதிகளாக காட்டிக்கொள்கிற தரப்பு கல்வியோ நான் தமிழ் தேசிய அரசியல் என்று ஒருபோது ஒதுங்க மாட்டேன். என்னுடைய பயணம் நிச்சயமாக இந்த மக்களுக்காக தொடரும். அது எங்களுடைய இனத்தினுடைய விடுதலைக்காக போராடி மடிந்த தியாகிகள் மாவீரர்கள் மீது சத்தியமாக நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன்.